வணக்கம். இன்னைக்கு எங்கள் மீன் தொட்டி கொஞ்சம் பாருங்கள். இதில் நிறையா மீன் நான் வச்சுருப்பேன். ஏன்னா பக்கத்தில் ரொம்ப பெருசாகிடுச்சு. தொட்டியில் சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹோட்டல் வச்சுருக்கவங்க வேஸ்ட்டாக போன ஐஸ் பெட்டியில் பெரிய பெரிய மீன்லாம் வளர்க்குறாங்க. அங்கே கொடுத்துட்டாங்க. கொடுத்தலேருந்து இவங்க ஆக்டிவாக இல்லை. மனுஷர் கூட பாருங்கள், ஒரு மக்களோட எல்லோரும் ஒன்று கூடி இருந்தால் தாங்க அது நல்லா இருக்கும். சண்டையும் சல்லும் போட்டு நம்ம ஒரு இறுக்கத்தோடு இருக்குது நல்லா இருக்காது இல்லையா? இப்போ இந்த மீன் இப்போ சந்தோஷமாகவே இல்லை. என் பையன் சின்ன பையன் சொன்ன பின்னாடி தான் இதை யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு. ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த என் பொண்ணுக்காக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நியூட்ரிஷன் காலையில் எடுக்கிறாங்க. இது நைட்டுக்கு அது மாதிரி மதிய நேரத்தில் நான் எடுத்துக்கலாம் அப்படின்றக்காக இது பண்ணியிருக்கேன். இதில் எல்லா கலவையும் சேர்ந்துருக்கு. பாதாம் பிசுன்னு கூட இதில் நான் எடுத்து இமேஜில் காட்டலை. அந்த இதில் பாதாம் பிசுன்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் என்னென்ன ஐட்டம் பாருங்கள். பாசி பயிறு போட்டுக்கலாம். நான் பருப்பு இருந்ததுனால அதை போட்டிருக்கேன். பார்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, கம்பு, கொள்ளு, சோளம், சீரகம், ஓமம், மிளகு, கருப்பு உளுந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு நிறையா போட்டிருக்கேன். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். கருப்பு உளுந்து கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சீடு ஏன்னா சியா சீட்ஸ் அது சொல்லுவாங்க. பூசணி விதை, அப்புறம் சுரைக்காய் விதை, வெள்ளரி விதையும் ஆட் பண்ணதில் தர்பூசணி விதை இவ்வளவு ஆட் பண்ணிவிட்டு, இது ஏன்னா இவங்களுக்கு காரமாக சம்டைம்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க, குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க, களி மாதிரி பண்ணிவிட்டு ரொட்டி மாதிரி பண்ணுவாங்க. அதனால தான் ஓமம், சீரகம், மிளகெல்லாம் போட்டிருக்கேன் இந்த ஐட்டத்தில். இது நம்ம அரைச்சிக்கணும் கரெக்டாக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிக்கிட்டு களி மாதிரி பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணுறது, சாப்பிட்றது. காலையில் அவங்க நியூட்ரிஷன் சாப்பிட்டா கூட இதில் ஏன்னா ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். என்றைக்குமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த தேனை லெமனை குடிக்கணும், அதை குடிக்கணும், இதை குடிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நான் உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நிலைமை ஆயிரும். நம்ம உடம்புல உள்ள சத்துக்கள் எல்லாம் டெத் ஆயிரும். இது தேவையா? அதனால் நம்ம என்றைக்குமே ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண கற்றுக்கிறணும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இது என்னன்னா, நான் ஸ்வீட் போட்டு சாப்பிடுவோம் சம்டைம்ஸு. இது களி மாதிரி செஞ்சு கருப்பட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாம் கருப்பு உளுந்து பச்சரிசி மட்டும்தான். இது 3/4 பங்கு கருப்பு உளுந்து 1/4 பங்கு பச்சரிசி போட்டு செய்வாங்க. வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அது கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். நான் இதை வேறு விதமாக இதில் போட்டது எல்லா ஐட்டமே அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் என்னன்னா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகும், சீரகம், ஓமம் அதில் சேர்க்கலை. ஏன்னா அது ஸ்வீட்டாக சாப்பிட்றது. இது எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், கஞ்சியாக சாப்பிட்டுக்கலாம் அரைச்ச பிறகு. அதனால் ரெடி பண்ணி எங்கள் மகளுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு காலையில் இது நியூட்ரிஷன் சாப்பிட்றாங்க, நைட்டு இதை சாப்பிட போகிறாங்க. நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு இதை பற்றின ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.